உதவி பேராசிரியர் பணி நியமன தேர்வான செட் தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 150 கேள்விகளில் 50 கேள்விகள் தவறானது என்றும் கூறியிருக்கிறார்கள். இதன் பின்னணி என்ன? விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய செட் எனப்படும் மாநில தகுதி தேர்வு மற்றும் நெட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நெட் தேர்வை ஆண்டுதோறும் மத்திய அரசு நடத்தி வருகிறது. ஆனால் மாநில தகுதி தேர்வு 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு நடத்தப்படவில்லை. கடந்த ஆண்டு நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்படியான சூழலில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் மாநில தகுதி தேர்வு கடந்த 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் கணினி வாயிலாக நடத்தப்பட்டது. இதில் 99,178 பேர் 43 பாடப்பிரிவுகளில் தேர்வுகளை எழுதினர். மத்திய தேர்வுகளில் முதலில் விடைத்தாள் நகல் வெளியிடப்பட்டு கேள்விகளுக்கான பதில்கள் வெளியிடப்படும். ஆனால் மார்ச் 13ஆம் தேதி கேள்விகளுக்கான பதில்களை டிஆர்பி வெளியிட்டது. மார்ச் 15ஆம் தேதிக்குள் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதில் 150 கேள்விகளில் 50 கேள்விகளுக்கான பதில்கள் தவறாக இருந்ததாக தேர்வர்கள் குற்றஞ்சாட்டினர். ஆனால் இதனை நிரூபிக்க ஒரு புத்தகத்தை சான்றாக காட்ட வேண்டும் என்பதால் சிக்கல்கள் நீடிக்கின்றன. இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்கிறார்கள் தேர்வர்கள். டிஆர்பி போர்டு எல்லாமே தலைகீழா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ விட்டுருக்காங்க. அதாவது கரெக்டாக விட்டுருக்காங்களா, அதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 கொஸ்டின்ஸ் டோட்டலி கொலாப்ஸ். காலையில் எழுதுவனுக்கு அந்த விடைத்தாளுக்கான பதில் வந்து ஆன்சர் கீ சாயந்தரம் விட்டுருக்காங்க. சாயந்தரம் ஒன்று காலையில் மாற்றி அவங்க வந்து ஆன்சர் கீ குளறுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஆக்சுவலாக மேக்ஸில் மட்டும் 40 கொஸ்டின் சாலிடாக ஆன்சர் கீ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் கரெக்டு, 40 கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ தப்பாக கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டினுக்கு வந்து இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 1 தான் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும், 3 தப்பாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கொஸ்டின் கரெக்டாக இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 கொஸ்டின் 3 கொஸ்டினுமே சில இதுக்கு கரெக்டாக இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது சரியான விளக்கம் அளிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டனர். அதே நேரத்தில் விரைவில் அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து.